ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட 59 இலங்கையர்கள் பலியாகி இருப்பதாக தற்பொழுது அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஐதவிர யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற தனியார் காணி மற்றும் அதனை சுற்றி இருக்கின்ற 14 ஏக்கர் என்று அனைத்தும் எங்களுக்குரியது, நாங்கள் அதிலே பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க போகின்றோம் என்று இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக பிரித்தானியா மற்றும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த 2 இளம் பெண்கள் கொழும்பிலே மர்மமான முறையிலே உயிரிழந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக மேலும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஐதவிர தாதியர் கல்வியை நிறைவு செய்ததன் பின்னர் வேலை தேடி வந்த யுவதி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த 4 செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ரஷ்ய ராணுவத்தில் தம்மை இணைத்துக் கொண்ட 59 இலங்கையர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவலை இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். ரஷ்யாவில் இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட பலர் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள். அது தொடர்பான நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளிக்கின்ற போதே வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அது தவிர மேலும் 554 இளைஞர்கள் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் வலுக்கட்டாயமாக இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அது தவிர ரஷ்யாவில் இருக்கின்ற, அதாவது ரஷ்யாவில் இணைந்து கொண்ட இளைஞர்களுடன் குடும்பத்தினருடனான தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ரஷ்யாவில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்திற்கு தாங்கள் அறிவுறுத்தல் வழங்கி இருப்பதாகவும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் சபையிலே தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு வலுக்கட்டாயமாக அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அறிவிக்கின்றது. ஆனால் அண்மையிலே ஒரு செய்தி வெளியாக இருந்தது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் முல்லைத்தீவைச் சேர்ந்த குடும்பத்தினர் பலர் வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற நோக்கில், அதாவது ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்லுகின்ற நோக்கில் ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து ரஷ்ய ராணுவ தளபதியிடம் முகவர் அவர்களை ஒப்படைத்ததாகவும் ரஷ்ய ராணுவ தளபதி உங்களை எல்லை தாண்டி ஐரோப்பாவிற்குள் நீங்க விரும்புகின்ற நாட்டில் கொண்டு விடுவார் என்று கூறியதாகவும் அதற்கு பின்னராக அவர்களுக்கு வலுக்கட்டாயமாக பயிற்சி கொடுக்கப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டு அவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டு அவர்களை உக்ரைன் எல்லையில் போராட்டத்திற்கு நிறுத்தியதாகவும் தங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அங்கிருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உறவினர்களுக்கு தாய்க்கு அவர்கள் தகவலை வழங்கி இருந்ததாக ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அது தொடர்ச்சியாக ரஷ்யாவில் சிக்கிக் கொள்வதாக கூறப்பட்ட அந்த இளைஞர்களின் உறவுகள் வடக்கு மாகாண ஆளுநரிடம் இது தொடர்பாக கடிதத்தை கையெழுத்திருந்தார்கள். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார். இன்று இலங்கை வெளிவார அமைச்சர் கூறுகின்றார், வலுக்கட்டாயமாக யாருமே ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்று. அப்படியானால் உண்மை என்ன, என்ன நடக்கின்றது, எங்கே தவறு, யார் தவறு, இதற்கான சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மற்றொரு செய்தியாக தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற காணி மற்றும் அதனை சுற்றி இருக்கின்ற காணி என 14 ஏக்கர் காணி எங்களுக்குரியது, அதிலே நாங்கள் பல திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம் என்று இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பியிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருக்கே இவ்வாறு அந்த சம்மேளனம் கடிதம் அனுப்பியிருக்கின்றது. அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், கடந்த வருடம் மார்கழி மாதம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த காணி, அதாவது தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற அந்த தனியார் காணிகளை உரிமையாளரிடம் ஒப்படைப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்று அங்கு எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தீர்மானம் எடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தையிட்டி விகாரையின் விகாரபதியையோ அல்லது தையிட்டி விகாரை நிர்வாகத்தினரையோ யாருமே அழைக்கவில்லை. அதனால் அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தாண்டி தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற காணி, அதனை சுற்றி இருக்கின்ற 14 ஏக்கர் என்று அதிலே நாங்கள் அன்னதான மண்டபம், ஓய்வு மண்டபம், ஐதவிர தியான மண்டபம் என்று பலவற்றை அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் என்று அந்த சம்மேளனம் அனுப்பி இருக்கின்ற அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் தான் ஒரு பெரிய கேள்வி எழுகின்றது. அதாவது சில நாட்களாக ஒரு சர்ச்சை நிலை வந்திருந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தார். அப்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி தலைமையிலே இடம்பெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அப்போது யாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக பேசியிருந்தார். தையிட்டி விகாரை தனியார் காணியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும்.
சரியான ஜனாதிபதியாக இருந்தால் அதற்குரிய சரியான நடைமுறைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அப்போது யாழ் தேர்தல் மாவட்டத்தில் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா அவர்கள் அவ்வாறெல்லாம் பௌத்த விகாரை இடிக்க முடியாது, அது ஒரு மதம் சார்ந்த விடயம், அப்படியெல்லாம் செய்ய முடியாது என்று பேசி அந்த கலந்துரையாடல், அதாவது அந்த பேச்சையே அவர் குழப்பி இருந்தார் தான் கூற வேண்டும். அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பாக பெரும் சர்ச்சை சமூக வலைத்தளங்களில் நிலவி வந்தது. அதன் அடிப்படையில் கஜேந்திரகுமார் ஆதரவாளர்களும் கஜேந்திரகுமாரை பிடிக்காதவர்களும் அர்ஜுனா தரப்பும் வந்து மும்முனையாக மோதிக்கொண்டார்கள். அதிலே கஜேந்திரகுமாரை பிடிக்காதவர்களும் அர்ஜுனாவின் ஆதரவாளர்களும் இணைந்து கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்வது தவறு, அப்படி என்றால் வாருங்கள் மண்பட்டியோடு நான் வருகின்றேன், கஜேந்திரனும் கஜேந்திரகுமாரும் சுகாசும் வாருங்கள் போய் இடிப்போம் என்று அர்ஜுனா அவர்கள் கூறியிருந்தார். ஆகவே அது ஒரு இரண்டாவாதமான விவாதம் என்பது அனைவருக்குமே தெரியும். அதை தாண்டி பலர் அதற்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். அது ஒரு பௌத்த மதம், அது ஒரு பௌத்த மதம் சார்ந்த விடயம், அது ஒரு புத்த கோயில், அப்படியெல்லாம் முடிக்க முடியுமா? ஆனால் இது மதம் சார்ந்த விடயம் இல்லை. அந்த மதத்தை வைத்து இங்கு ஒரு இன பரம்பல் ஏற்படுத்தப்படுகின்றது. அதாவது சிங்கள மக்களை குடியேற்றுவது, மெல்ல மெல்ல சிங்களமயமாக்குவது, அதற்கு பிறகாக தமிழ் பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்வது, இவ்வாறான நிகழ்ச்சி திட்டத்திற்குள் தான் இதுவும் வருகின்றது. இது ஒரு சாதாரண மதமாக இதனை கடந்து செல்ல முடியாது என்பதை இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி தனியார் காணியில் ஏன் அவ்வாறு அமைக்கப்பட்டது என்பது தொடர்பான கேள்வியும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் கடந்து அந்த காணி உரிமையாளர்களுக்கு இதெல்லாம் சம்மதமாக கேட்க வேண்டும். அவ்வாறு மாற்றுக்காணி கொடுப்பதாக இருந்தால் இன்று 14 ஏக்கராக மாறி இருக்கின்றது. அந்த 14 ஏக்கரை யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்தில் வழங்க முடியும்? அவ்வாறு 14 ஏக்கர் எங்கே இருக்கின்றது என்கிற கேள்வியும் இதிலே இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக தேவையில்லாமல் முரண்படுவதை தவிர்த்து அங்கே அந்த காணிக்குரியவர்களுக்கான தீர்வை பெறுங்கள். இன்று 14 ஏக்கரும் அவர்களுக்கு வேண்டும், அவர்கள் பூங்கா கூட அமைக்கப் போகின்றார்களாம் என்று கூறி இருக்கிறார்கள். ஆகவே இது எவ்வாறு சட்டத்திற்கு சரியான விடயமாக இருக்கும்? ஆகவே ஜனாதிபதி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கு மக்கள் சொல்லுகின்ற கருத்தாக இருக்கின்றது. இதிலே எது நியாயம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அர்ஜுனாவுக்கு ஆதரவு வழங்கினால் பரவாயில்லை, ஆனால் அந்த பிரச்சனையை யோசியுங்கள். உங்களது காணியில் நீங்கள் இல்லாத நேரத்தில் ஒரு ஆலயத்தையோ தேவாலயத்தையோ ஒரு விகாரையோ அமைத்தால் நீங்கள் இவ்வாறுதான் பதில் சொல்வீர்களா? எனக்கு மாட்டு காணி தாருங்கள். உதாரணத்துக்கு உங்களது காணி நல்லூர்ல இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு மாட்டு காணி காங்கேசந்துறை தந்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு செல்வீர்களா என்பதை நீங்கள் பாருங்கள். அதை தாண்டி இதை மீண்டும் சொல்லுங்களேன், இது மதம் சார்ந்த விடயம் அல்ல. இதை மையப்படுத்தி இங்கு ஒரு இன ஆக்கிரமிப்பு நடக்கின்றது. நாங்கள் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனம். ஆகவே இதனால் பாதிப்படைவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றொரு செய்தியாக தாதி ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொனராகல பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. தாதி பயிற்சிக்கான கல்வியை முடித்துக் கொண்டு வேலை தேடி வந்திருக்கின்றார் ஒரு பெண். அதாவது அரச தாதியர் கல்லூரியில் தான் அவர் இவ்வாறு பயிற்சியை முடித்திருக்கின்றார். அதற்கு பிறகாக வேலை தேடி வந்திருக்கின்றார். ஒரு கட்டத்தில் அவர் மனவிரக்தி அடைந்ததாகவும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் நேற்று முன்தினம் அவர் வீட்டுக்கு பின்னால் இருக்கின்ற கிணற்றுக்குள் விழுந்து அவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26 வயதான இளம் பெண் ஒருவரை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருந்தது. மற்றொரு செய்தியாக சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பிலே ஜெர்மனியை சேர்ந்த பெண் ஒருவரும் பிரித்தானியாவை சேர்ந்த பெண் ஒருவரும் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. கடந்த 31ஆம் தேதி கொழும்பிலே ஒரு விடுதியிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு திடீரென வாந்தி ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 3 வரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அந்த விடுதி நிர்வாகத்தினர் அனுமதித்திருந்தனர். அந்த வகையில் அதிலே ஜெர்மனியை சேர்ந்த தம்பதியினர் மற்றும் பிரித்தானியாவை சேர்ந்த பெண் ஒருவரை இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த 3 வருமே ஒரே விடுதியில் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது ஒரே விடுதி அறையில் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் அவர்கள் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிரித்தானிய பெண் முதலே உயிரிழந்திருந்தார். இது தொடர்பாக அவரது தங்கையான இந்தியா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த விடயத்திலே, எனது சகோதரி எவனி ஒரு சிறந்த சகோதரியாக இருந்தார், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இந்த நிலையில் தான் அவர் ஒரு முடிவை நீண்ட காலமாக ஆராய்ந்து எடுத்தார். அதாவது தெற்காசிய நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் என்று. அதிலே அவரது முதல் தேர்வாக இலங்கை இருந்தது. அதை தவிர சமூக வலைத்தளத்தில் அவர் பிரபலமாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் அந்த காட்சிகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிட வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார். அதன் அடிப்படையில் நீண்ட கால திட்டத்திற்கு பின்னரே இவ்வாறு பிரித்தானியாவிலிருந்து கடந்த 28ஆம் தேதி அவர் இலங்கைக்கு புறப்பட்டு சென்றார். அதற்கு பிறகாக அவர் உயிரிழந்ததாகவே எனக்கு செய்திகள் கிடைத்தன. அவரது உடலை நாங்கள் இங்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் அதனை கொண்டு வருவதற்கு 22,000 யூரோக்கள் தேவைப்படுகின்றது என்று
அவர் அதற்கு உதவி கோருமாறு கேட்டிருந்தார். இந்த நிலையில் 20,000 யூரோ வரை கிடைக்க பெற்றிருப்பதாக நேற்றைய தினம் வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இலங்கையில் இருந்து அந்த உடலை கொண்டு போவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் இலங்கையிலே தற்பொழுது கொண்டு போவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை. காரணம், இன்னும் முழுமையான பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவரவில்லை. அதற்கு பிறகாக விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னரே அவர்கள் உடலை இங்கிருந்து அனுப்புவார்கள் என்று கூறப்பட்டிருப்பதாக அந்த பெண்ணின், அதாவது எபனியின் சகோதரி இந்தியா தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.